விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு இயக்கம் சார்பில் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு. விடுதலை சிறுத்தை கட்சியின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு இயக்கம் சார்பில் மதுரை மாநகர் மாவட்ட துணைநிலை அமைப்பாளர்களுடன் இணைந்து 3 விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். மதுரை மாநகராட்சியில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் தொகுப்பூதியம், தினக்கூலி, கான்ட்ராக்ட் மற்றும் அனைத்து பிரிவு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களையும் தமிழக அரசு நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வலியுறுத்தி கோரிக்கை. டிபிசி கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி கோரிக்கை. மதுரை மாநகராட்சி வார்டு 67 திமுக கவுன்சிலர் நாகநாதன் என்பவர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை சாதியப்போக்கோடு நடந்து கொள்வதும், தூய்மை பணியாளர்கள் தானே என்று தரை குறைவாக பேசுவது, வார்டுக்குள் குப்பை வண்டிகளை நிறுத்தக்கூடாது, தொழிலாளர்கள் யாரும் அலுவலகத்திற்குள் வரக்கூடாது என்றும் தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடித்து மன உளைச்சலை உண்டாக்கி வருகிறார். அதனை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் சோலையப்பன், சந்திரன், முனியாண்டி, மகேஷ், ஆறுமுகம், நாகராஜன், பாலமுருகன், பேச்சியத்தா, முத்துமாரி ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனு வழங்கினர்.